தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதனால மக்களுக்கு ரொம்பவே சுலபமான முறையில் அவங்களோட வேலைகள் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பார்த்துடலாம் வாங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அது இன்னுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் அறிவிப்பா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில சிலிண்டர் அப்படின்றது எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருப்போம். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்ற ஒன்றை புதுப்பிக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்தும் அப்பப்போ நமக்கு மெசேஜ் வர்றதுல இருந்து அப்டேட்டையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒரு சில நபர்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் இன்னுமே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாம இருப்பாங்க. இந்த கேஒய்சி நடைமுறையை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஆஃப்லைன் வழியா கேஸ் ஏஜென்சி கிட்ட போயிட்டு தான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனா இதற்கு மேல டிஜிட்டல் தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதா ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க ஆப் மூலமாவே இனிமே கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே. இதற்கு நீங்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு அங்க போய் ரொம்ப நேரம் காத்து கிடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. 2 முறை மூலமா நீங்க இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண முடியும் கேஸ் ஏஜென்சிக்கு. முதல் ஒன்று நீங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழகத்துலனா இண்டன் இருக்கு, அதுக்கப்புறம் பாரத், ஹெச்பி இதெல்லாம் பாப்புலரான கேஸு. இதோட ஆப்குள்ளாரே போயிட்டு நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நீங்க ஆதார் ஆப்பை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செயலி மூலமாகவும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்றது மூலமா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேஒய்சி அனைவருமே கம்ப்ளீட் பண்ணணுமா கட்டாயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. நீங்க உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இல்லைனா மானியம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்டேட்னா, நம்ம கேஸ் சிலிண்டரை புக் பண்ணுறதுக்கு ஒன்று கால் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் சிலிண்டர் அப்படின்றத புக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னுமே சிரமத்தை குறைக்கிறதுக்காக வாட்ஸ்அப் முறை மூலமாக ஈஸியாக ஹாய், ரீஃபில் இந்த மாதிரியான புக் இந்த 3 மெசேஜில் ஏதோ ஒன்று அனுப்புறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்து 24 மணி நேரத்தில் எப்போனாலுமே உங்களோட சிலிண்டரை புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் பாரத், ஹெச்பி, இண்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட டெலிவரி ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்க முடியும். புக்கும் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 75 88 88 88 24 இந்த நம்பரை சேவ் பண்ணி ரீஃபில்னு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உடனே உங்களோட சிலிண்டர் புக் ஆகிடும். அதுவே ஹெச்பி கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 92 22 20 11 22 இந்த நம்பரை சேவ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பாரத் கேஸ் வச்சுருக்கீங்கன்னா 18 00 22 43 44 இந்த நம்பரை சேவ் பண்ணி ஹாய் இல்லைனா புக் இந்த மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களோட சிலிண்டர் ஈஸியாக வீட்டில் இருந்தே புக் பண்ணிக்கலாம். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்து வெளியாகிருக்கக்கூடிய முக்கியமான புதிய அறிவிப்புகள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்டையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது இன்னுமே எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.